தீர்க்கதரிசிங்களோ இல்ல வந்து ஊழியக்காரங்களோ அனுப்பி உங்களுக்கு வந்து எல்லாம் வார்ன்லாம் பண்ணுவாரு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல நீங்க டெசிஷன் எடுக்கும்போது கர்த்தர் வந்து குறுக்க வரவே மாட்டார். ஏவாள் பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது கர்த்தர் தடுக்கவே இல்லை, சாப்பிட்டுன்னு விட்டாரு. ஏன்னா அவங்க சுய சித்தத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு உண்டான தண்டனை தான் இன்ன வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரிகந்தல்லா ரபா லோரி ஷபா லோரி கபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்தரா பா லோரி கபா. இந்த செய்தி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் ரிகந்தரா பா லோரி கபா ஆவியான ஒரு வல்லமை இறங்குறத இனி வர காலத்துல உணர்வீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். இஷதர் ரேபே லோரி கபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் வில், தேவ சித்தம். அதுக்குண்டான வசனம் எபேசியர் 5:17. ஆகையால் முட்டாள்தனமாக உங்க வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள், பிதா உங்களிடம் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, therefore do not be foolish but understand what the will of Lord is. நம்ம இந்த பூமியில பிறந்துட்டாலே கர்த்தர் நம்மள ஒரு சித்தம் திட்டத்துக்காக தான் பூமியில அனுப்புறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சித்தம் திட்டத்துக்காக தான், நிறைவேற்றத்துக்காக தான் பூமியில பிறக்கிறோம். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பூமியில நடக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, எப்பவுமே வந்து நான் என் பிதாவாகிய சித்தத்தை நிறைவேற்றதான் நான் வந்தேன்னு ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் இல்ல, எல்லா சிச்சுவேஷன்லையும் அதை மையப்படுத்தி தான் அவர் பேசுவார். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 21, 22, 23 வசனம் என்ன சொல்லுன்னா, பிதாவே பிதாவே உன் நாமத்தினால பேய வரணும், பிசாச வரணும், அதிசய அற்புதம் பண்றோம் அப்படின்னு சொன்ன மக்களுக்கு கர்த்தர் சொல்ற பதில் இதுதான், உன்னை யாருன்னே தெரியலன்றாரு. அதே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என் பிதாவாகிய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்றாரு. இப்போ நம்ம காலேஜ்லாம் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டிகிரி படிக்க போறோம் அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? +2 முடிச்சிருக்கணும். நீங்கள் +2ல ஃபெயில் ஆகிட்டு உங்களால் டிகிரியை அப்ளை கூட பண்ண முடியாது. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் +2 பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பரலோகத்தில் போய் பிரவேசிக்கணும் அப்படின்னா, கர்த்தரை வந்து நீங்கள் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரோட சித்தத்தை செய்யணும். கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன்லாம் தான் உண்மையான கிறிஸ்தவன். கர்த்தர் சித்தத்தை செய்யாதவங்க எல்லாரையும் எஃபேசியன்ஸில் முட்டாள்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, டிசைபிள்ஸ்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை போகிறாங்க. கர்த்தாவே எங்களுக்கு வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னோடனே ஜீசஸ் சொல்லி கொடுக்குற ஜெபம் இது, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஸோ அவர் டிசைபிள்ஸ்க்கு என்ன சொல்லி தரார் அப்படின்னா, கர்த்தரோட சித்தத்தை கேட்க சொல்லி தான் அனுதினமும் ஜெபிக்க சொல்லி இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஜெபம் வந்து எல்லா ஆர்சி சர்ச்லையும் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 மாஸ் நடக்குதுன்னா 10 மாசத்துலயும் இந்த ஜெபத்தை அவங்க சொல்லி ஜெபிப்பாங்க. ஏன்னா இது இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். இது எதுக்கு கடவுள் வந்து ஜீசஸ் வந்து அவர் டிசைபிள்ஸ்க்கு சொல்லி தராருன்னா, ரொம்ப நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன் பூமியில், ஒரு சிச்சுவேஷன் வருது, எல்லாரும் ஒரு அசுத்தாவிய விரட்டத்துக்காக அவங்க டிசைபிள்ஸ் வந்து போராடுவாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்வார்னா, பயங்கர கோவப்பட்டிருப்பார், நான் இன்னும் எத்தனை காலம் உங்களோட இருக்க போகிறேன், ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தன்னைத்தானே ஜெபிக்க சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஜெபம் தான் சித்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம் இது. நீங்கள் அதே மாதிரி ஜான் 6:37-39 பார்த்தீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, நான் இந்த பூமிக்கு வந்ததே என் பிதாவாகிய சித்தத்தை செய்யதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சித்தத்தை செய்யறது மட்டும்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனோட கரெக்டான வாழ்க்கை. நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கீங்கன்னா அவர் சித்தத்தை செய்யணும். நீங்கள் சித்தமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அது கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இப்போ நான் பைபிளில் ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவர் கடவுளோட சித்தத்தை செய்யும் போது அவர் எப்படி இருந்தார், கடவுள் சித்தத்தை மீறி போனதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி ஆச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, சாலமோன் ஞானி. நிறைய பேருக்கு சாலமோன் ஞானியை பற்றி தெரியும். அவர் தாவீது ராஜாவோட பையன். தாவீது ராஜா வந்து கடைசியில் அவர் வந்து ரொம்ப வயசாகி பெட்ரிடன் மாதிரி ஆன உடனே அப்போ வந்து அவரோட இன்னொரு பையன் அதோனியான்னு ஒரு பையன் என்ன பண்ணுறாருன்னா, போய் ஒரு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி ஃபீஸ்டெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இந்த செய்தி வந்து நேதன் தீர்க்கதரிசிக்கு போயிடுது. உடனே நேதன் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி விஷயம் தாவீது ராஜாக்கு நடக்குதுன்னு தெரில. உடனே பெட்ஷிபாவை கூப்பிட்றாரு. பெட்ஷிபா யாருன்னா சாலமோன் ஞானியோட அம்மா. கூப்பிட்டு அவர் என்ன சொல்வார்னா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட,
தாவீது உன்கிட்ட என்ன சொன்னா, அந்த மாதிரி உன்னோட வயித்துல வர பையனை தான் வந்து இந்த சிங்காசனம் போகும்னு சொன்னாரு, நீ அதை மறந்துட்ட. நீ என்ன பண்ற, போய் தாவீது ராஜா கிட்ட போய் பாரு, பார்த்து சொல்லு, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த சிங்காசனம் வந்து என் வயித்துல பிறந்த சாலமோனுக்கு தான் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து அதோனியா வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, நீ போய் சொல்லு. நீ சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேதன் தீர்க்கதரிசி அனுப்புவார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஏன்னா வந்து இதை முன்குறிச்சியே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சாலமோன் பிறந்த உடனே நேதன் தீர்க்கதரிசி தான் போய் பார்த்து பிளஸ் பண்ணிருப்பார். சோ ஒரு மனிதர்கள் மறந்துடுறாங்க கடவுளோட திட்டத்தை. மனிதர்கள் மறந்தா கர்த்தர் தன் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அப்ப அதையும் நீங்க பார்க்கணும். அந்த சித்தத்தை அவங்க எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் ஒரு கர்த்தர் வந்து தான் தீர்க்கதரிசி அனுப்பி அந்த சித்தத்தை திட்டத்தையும் வந்து அதை ரிமெம்பர் பண்ண சொல்றாரு. சோ வந்து பத்ஷிபா போய் சொன்ன உடனே தாவீது ராஜா உடனே வந்து உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆமா நான் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு ஊரறிய சாலமோனை ராஜாவா ஆக்குறாரு. சாலமோன் ராஜாவா ஆக்கணும்னு தாவீது வந்து சாலமோனை கூப்பிட்டு சில அட்வைஸ் பண்ணியிருப்பார். இது வந்து நீ இனிமேட்டு இஸ்ரேலை வந்து நீ தான் வழி நடத்தணும். ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, நீ கடவுள் என்னென்னலாம் சொல்றாரோ அவர் கமாண்ட்ஸ் ஒபே பண்ணி இந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து வழி நடத்து அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதே மாதிரி சாலமோன் ஞானி வந்து ராஜாவா ஆயிடுறாரு. அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு வந்து கர்த்தர் வந்து சாலமோன் ஞானி ட்ரீம்ல வந்து அவர் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே சாலமோன் ஞானி யோசிக்காம எனக்கு வந்து விஸ்டம் கொடுங்க, இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டிருப்பார். உடனே God ரொம்ப ப்ளீஸ் ஆனார்னு போட்டு he'll be very pleased அப்படின்னு போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா அவர் சொல்லுவாரு. கர்த்தர் வந்து சாலமோன் ஞானிட்ட சொல்வாரு, நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ உனக்குன்னு ஒன்று கேட்டுக்கல, பொண்ணு கேட்கல, வெள்ளி கேட்கல, புகழ் கேட்கல, உன்னோட எதிரிகளோட தலையை கேட்கிற, லாங் லைஃப் கேட்கல, இது எதுவுமே கேட்காம என் ஜனங்களை வழி நடத்த நீ ஞானத்தை கேட்கிற. எனக்கு நீ கேட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த ஞானம் உனக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, நீ கேட்காதத உனக்கு வந்து பேரு புகழ் எல்லாமே சேர்ந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பிளஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் எந்த ராஜாவும் இவ்வளவு செல்வந்தனா இருந்தது இல்லைன்னு பேர் வரும் உனக்கு, இது வரைக்கும் எந்த ராஜா இவ்வளவு ஞானமா இல்லைன்னு பேர் வரும்னு சொல்லிட்டு ஒரு பிளஸிங் கொடுத்துட்டு போறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, இன்ன வரைக்கும் சாலமன் மாதிரி எந்த ராஜாவும் இல்லை, அவர் மாதிரி ஞானமும் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, எந்த ராஜாவும் அதுக்கப்புறம் வரப்போறது இல்லை. அதுதான் கடவுள் கொடுத்த ப்ராமிஸ். ஸோ சாலமோன் ஞானி இதெல்லாம் வாங்கிறார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு பிளஸ்டாக இருந்தார் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ராஜானா வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த ராஜா வந்து நம்ம கண்ட்ரியை கான்கேர் பண்ணுவானா, இவன் வந்து கான்கேர் பண்ண, ஏன்னா கான்கேர் பண்ணால் இந்த ராஜாலாம் போய் அந்த ராஜாவுக்கு போய் அடிமையாயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாங்க. கர்த்தர் அந்த டென்ஷனுமே சாலமோனுக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து தாவீது ராஜா வந்து நல்லா ராஜாவானதுக்கப்புறம் ஒரு பேலஸில் இருப்பார். அப்போ வந்து அவர் உடன்படிக்கை பெட்டி மட்டும் ஒரு டென்ட்டில் இருக்கும். அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். நம்ம வந்து இவ்வளோ பெரிய பேலஸ்ல இருக்கும், பட் கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு டென்ட்ல இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது அவர் ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுவார். உடனே கடவுள் வந்து தாவீது கிட்ட சொல்லுவார், நீ அந்த ஆலயத்தை கட்டக்கூடாது, ஏன்னா நீ போர்லே பிறந்து போர்லே வளர்ந்தவன். ஏன்னா நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா நிறைய போர் பண்ணிட்டே இருந்திருப்பாரு தாவீது. போர்லே பிறந்து போர்லே வளர்ந்த, உன் கையில ரத்த பலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, உன் கைகளால எனக்கு ஆலயம் நீ கட்டக்கூடாது. ஆனா நீ ஆசைப்பட்டனால உன் பையன், உன் தாசனாகிய சாலமோன் வந்து இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி சாலமோன் வந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவார். அந்த ஆலயம் வந்து பயங்கர பிரம்மாண்டமா கட்டுவார். அதுல வந்து வெள்ளி பொண்ணு பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த காலத்துல என்ன ஆகும்னா, சாலமோன் ஞானம் அவரோட ஞானம் வந்து ரொம்ப கிரேட்டா இருந்ததுனால அது வந்து மற்ற தேசத்துக்கெல்லாம் காதுல போய் மற்ற ராஜா மற்ற ஞானிகளுக்கெல்லாம் போய் எட்டினோன்னு இவரை டெஸ்ட் பண்ணதுக்கே நிறைய ஞானிகள் வருவாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வரவங்கலாம் வந்து நிறைய ப்ரெசன்ஸோட வருவாங்களாம். நம்மள மாதிரி ப்ரெசன்ட்லாம் வந்து சும்மா பேக் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. யானையில வந்து ப்ரெசன்ட் இறங்கும், கேமல்ல வந்து இறங்கும், கப்பல், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரெசன்ட் வந்து சாலமோனுக்கு கொடுப்பாங்க. அவர் இருக்க பணக்காரா ஆயிட்டு வருவாங்களாம். ஒரு வாட்டி குயின் ஷீபா வருவாங்க அவரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது பாதி தான், உங்கள் ஞானம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நான் பாதி விஷயம் தான் உங்களை பற்றி கேட்டேன், பட் யுவர் விஸ்டம் இஸ் கிரேட்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அதே மாதிரி அவர் இந்த பேலஸு இதெல்லாம் சுற்றி காட்டுவார். அந்த பேலஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததா, இவ்வளோ செல்வந்தனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அந்த டெம்பிள்லாம் அவர் எப்படி கட்டினாருன்னு போட்டிருக்கோன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தன கட்டைன்வாங்க, சந்தன கட்டையிலே ஹை கிளாஸ், அந்த மாதிரி நிறைய வந்து கிஃப்ட் கொடுக்க அவர் வந்து
அவரோட ராஜ்யமே பயங்கர பணக்கார ராஜ்யமா இருந்தா. அவர் மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல ராஜாவா இருந்ததுனால அந்த டைம்ல இஸ்ரேல் மக்களும் பயங்கர செழிப்பா இருந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருந்தது. இப்படி இருந்த ராஜா, அவருக்கு வந்து பேரும் பயங்கரமா இருந்தது, பேரு புகழ் மற்ற கிங்டம்ல போய் எட்டுச்சு, பயங்கர செல்வந்தனா இருந்தாரு, நல்ல பீஸ்ஃபுல்லான கிங்கா இருந்தார், ஒரு குறையுமே இல்லாம இருந்தார். ஆனா சாலமன் பண்ண தப்பு என்னன்னா, அவருக்கு நிறைய வந்து மற்ற பெண்கள் மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சார். என்ன மாதிரினா வந்து ஒரு மற்ற தெய்வத்தை வணங்குற பெண்கள் மேலே அவர் ஆசைப்படுறாரு. அப்போ வந்து கடவுள் உடனே வராரு, நீ வந்து அந்த பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க பிறர் தெய்வத்தை கும்பிடுறவங்க, நீ அவங்கள கல்யாணம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, நீ என்னை மறந்துட்டு அந்த தெய்வத்துக்கு போய் நீ வணங்க உன்னையே அறியாம அதை பண்ணுவேன்னு கடவுள் வார்ன் பண்ணுவார். ஆனால் சாலமோன் ஞானி அதை கேட்டிருக்க மாட்டார். காட் வந்து வார்ன் பண்றாரு டைரக்டா, வந்து நீ அது மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி நீ மற்ற அந்த பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணினா அவளுங்க ஒன்று கூட்டிட்டு மற்ற தெய்வத்தை கும்பிட போயிடுவாங்க, அப்புறம் நீ என்னை மறந்து போயிடும்னு சொல்லியும் சாலமோன் ஞானி என்ன பண்ணுவார்னா அந்த பெண்களை கல்யாணம் பண்றாரு. பெண்களை கல்யாணம் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, அவருக்கே தெரியல, அவங்கெல்லாம் அவரை வந்து கூட்டிட்டு போய் பாகாலுக்கும் அஷ்டரோத்துக்கும் வந்து வணங்க சொல்லி கத்து கொடுத்துட்றாங்க. அவர் வந்து எந்த கைகளால் அவர் வந்து ஒரு பெரிய டெம்பிள் கடவுளுக்காக கட்டி, எந்த கைகளை நம்ம கடவுளுக்கு ஐ மீன் கர்த்தருக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அதே கைகளால அஷ்டரோத்துக்கும் பாகாலுக்கும் போய் இது பண்றாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அப்போ கடவுளுக்கு பயங்கர கடினமான கோவம் வந்துடும். அப்போ வருவார், வந்துட்டு சாலமோன்ட்ட சொல்வார், நான் உன்னை என்ன சொன்னேன், நீ வந்து அந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல, என் பேச்சை நீ மீறினால உனக்கு இதான் நடக்கும், உன் ராஜ்யம் உடைக்கப்படும், நீ எந்த டெம்பிள் ஆசையாக கட்டணனோ அந்த டெம்பிளில் உடைக்கப்படும் சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த டெம்பிள் வந்து ரொம்ப நார்மலான டெம்பிள் கிடையாது. இப்போ தாஜ்மஹால் எப்படி நம்ம வந்து பார்க்குறோம், அது வந்து வேர்ல்ட்ஸ் வண்டர்ன்னு பார்க்குறோம், அந்த மாதிரி அதை விட பயங்கரமாக கட்டினார் அந்த டெம்பிள். இந்த டெம்பிளை நான் உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு கடவுள் வார்ன் பண்ணிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி சாலமோன் இருந்த காலத்தில் அது அந்த அளவுக்கு பண்ணல கர்த்தர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யம் உடைக்கப்பட்டுச்சு, அந்த டெம்பிளும் உடைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சாலமோன் ஞானி இறந்ததுக்கு அப்புறம் பாபிலோனியன் கிங் வந்து கான்குயர் பண்ணாங்க இஸ்ரேலை. அப்போ கான்குயர் பண்ணி அந்த தேசத்தால எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அகதியாக அழைச்சிட்டு போறாங்க. அதில் போனவங்க தான் தானியல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது நீங்கள் புக் ஆஃப் டேனியல்ல படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ போறாங்க. அப்போ அந்த அந்த டெம்பிளில் எந்த டெம்பிளை சாலமோன் ஞானி ஆசையாக கர்த்தருக்கு கட்டினாரோ அந்த டெம்பிள்லேருந்து இருக்க திங்ஸை கொள்ளையடிச்சு பாபிலோனியன் ராஜா அவரு கோயில்ல போய் வச்சாருன்னு புக் ஆஃப் டேனியல்ல இருக்கு. ஸோ கர்த்தர் வந்து சித்தம் செய்யும் போது ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்கு, சித்தத்தை மீறி போனதுக்கு அப்புறம் தாவீது வந்து சாலமோன் ஞானி பிரசங்கி நீதிமொழிலாம் எழுதியிருப்பார். கடைசியில் அவர் எழுதுவார், எல்லாமே மாயே தான், அவர் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு சொல்வார், எல்லாமே மாயே, எதுவுமே இல்லை. கடைசியில் அவர் என்ன எழுதுவார், கன்க்ளூஷன் போட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையை ஃபாலோ பண்றது தான் பிரதான கட்டளை, அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாலமோன் ஞானி எழுதி வச்சிடுறாரு. ஸோ இதுதான் லைஃப். நீங்க வந்து கடவுளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பயங்கர பிளஸ்டா இருப்பீங்க. அதே நீங்க கர்த்தரை ஃபாலோ பண்ணாம போனீங்கன்னா கர்த்தரோட நியாய தீர்ப்பு கண்டிப்பா இறங்கும். நிறைய பேர் அதை நம்ம உணர்றதே கிடையாது. கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணிட்டாரு, ஒரு நாள் நம்ம அவர் சித்தத்தை ஃபாலோ பண்ணா போகணும், 2 நாள் பிளஸ் ஃபாலோ பண்ணா போதும், 3ஆவது நாள் நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்ம பிறந்த இன்னைக்கு நம்ம பர்த்டே அப்படின்னா இன்னையிலேருந்து நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தர் சித்தத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுதான் பைபிள்ல இருக்கு. ஜீசஸ் வந்து என்ன, நான் ஒரு 30 வயசுல வந்து மினிஸ்ட்ரிக்கு வராரு, 33 வயசுக்கு 32 வயசு சரி நம்ம 2 வருஷம் வந்து கர்த்தர் சித்தத்தை செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் போயிடலான்லாம் அவர் சொன்னாரா? இல்லை, 33 வயசுல அவர் சாகணும்னு நியமிக்கப்பட்டிருக்கு, அவர் வந்து சிறுவேறு அறையணும்னு. அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் கடவுள் வந்து கடைசி வரைக்கும் பிதாவாகிய தேவன் சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஸோ சித்தத்தை செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தத்தை செய்யாட்டி முட்டாள்கள்னு எஃபேசியர்ல போட்டிருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு புஸ்தகம் படித்தேன், ஒரு கிறிஸ்டியன் புஸ்தகத்தில் ஒருத்தர் வந்து அவரோட டெஸ்டிமோனி போட்டிருந்தார். அந்த டெஸ்டிமோனியில் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு வேலையில் அப்ளை பண்ணுறாரு, ஒரு 2 வேலை அவருக்கு ஒன்றா வருது. ஒரு வேலை எப்படின்னா 2 இடத்துல ஜாப் ஆஃபர் வந்துருச்சு, ஒரு இதில் நார்மல் சம்பளம் நார்மல் டெசிக்னேஷன், இன்னொரு வேலை கிடைக்குது. இன்னொரு வேலையில் எப்படின்னா நல்ல ஹை சேலரி ஹை டெசிக்னேஷன். அவர் வந்து ஒரு தேவ மனிதர், பயங்கரமாக கடவுள்கிட்ட வந்து அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் அவர் செய்வார். உடனே வந்து காட் கிட்ட போய் நிற்கிறார், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு கர்த்தாவே, நான் எந்த வேலையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் அவர் வெயிட் பண்ணும்போது கர்த்தர் வரார். வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இந்த ஜாபை எடுத்துக்கோ அப்படின்றாரு. அது எந்த ஜாப்னு பார்த்தா நார்மல் சேலரி நார்மல் டெசிக்னேஷன். இவருக்கு மனசே தாங்கலையும். அவர் என்ன நினச்சானா, கண்டிப்பாக கடவுள் இதை வந்து தான் சொல்லுவார், நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் காட் இதை சொன்னோன்னா அவருக்கு மனசே கேட்கலையா. சின்ஸ் அவர் ஒரு கடவுளோட நெருங்கி நடக்கிறவர், கடவுள் சொல்கிறத மட்டும்தான் செய்கிறவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி கர்த்தர் சொல்லிட்டாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஜாபில் அவர் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ரொம்ப விசுவாசமாக இருக்கார். கரெக்டாக 6 மாதம் கழிச்சு பேப்பரை படிக்கிறாரு. எந்த ஜாப் ஆஃபர் வந்து நிறைய சம்பளம், நிறைய டெசிக்னேஷன் வந்ததோ அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய லாஸ்குள்ளே, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளே போய் அந்த கம்பெனியை மூட போகிறோம், அதில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் லே ஆஃப் பண்ணுறாங்க, 2 to 3 months சேலரி கொடுத்து லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை படித்தோன்னே அவர் ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஐயோ கர்த்தர் வந்து நம்ம காப்பாற்றிட்டாரு, நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டருக்குள்ளே போயிட்டோன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மளை வந்து ஒரு நல்ல வேலையில் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தேங்க் பண்ணி அதே வேலையில் இருந்தாராம். அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அதே சின்ன வேலையில் பெரிய டெசிக்னேஷன், அவர் நல்லா வேலை செஞ்சதுனால நல்ல ப்ரமோஷன் கொடுத்து நல்ல சம்பளம், எந்த சம்பளத்தை அவர் இன்னொரு கம்பெனி வந்து ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதே கம்பெனியில் அவருக்கு கிடைச்ச சேலரியும் கிடைச்சிருச்சு, கிடைச்ச டெசிக்னேஷன் கிடைச்சிருந்தா. இது ஒரு சாட்சியாக அவர் போட்டிருந்தார். ஸோ கடவுளோட சித்தத்தை ஃபாலோ பண்ணுறது, அந்த டைமில் வந்து என்னடா கர்த்தர் இதை சொல்கிறாரே, இது வந்து நமக்கு ஒரு இதாகவே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்மளை கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது, அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே போகணும். ஆதாம் ஏவாளுக்கு வந்து பழத்தை பறித்து சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா நீ சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் பழத்தை பறித்து சாப்பிடும்போது கர்த்தர் வந்து தடுக்கல. நான் ஏன் சொல்கிறேன், நம்ம வந்து we are formed in நம்மளை வந்து அவரோட இமேஜில் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ தேவதூதர்கள்லாம் கடவுளோட இமேஜில் கிடையாது, நம்ம தான் கடவுளோட இமேஜ்லேயே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, சுய சித்தம். அந்த சுய சித்தத்தில் எப்பவுமே கடவுள் குறுக்கிட மாட்டார். அது வந்து நமக்குன்னு அவரை கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது. அதனால ஆனால் சுயசித்தத்தில் சாயாதன்னு இருக்கு பைபிளில், சுயசித்தத்தில் சாயக்கூடாதுன்ட்டு. பட் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சித்தம் கொடுக்கும்போது அந்த சித்தத்தில் எப்பவுமே குறுக்க வரவே மாட்டார். இட்ஸ் அப் டு யூ டு ஃபாலோ ஜீசஸ் ஆர் நாட் டு ஃபாலோ ஜீசஸ். எல்லாமே தனிப்பட்ட மனிதனோட விருப்பம் தான். ஆனால் வந்து உங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசிங்களோ இல்லை வந்து ஊழியக்காரங்களோ அனுப்பி உங்களுக்கு வந்து எல்லாம் வான்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது கர்த்தர் வந்து குறுக்க வரவே மாட்டார். ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடும்போது கர்த்தர் தடுக்கவே இல்லை, சாப்பிட்டுன்னு விட்டார். ஏன்னா அவங்க சுய சித்தத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு உண்டான தண்டனை தான் இன்ன வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ கடவுள் என்ன சொல்றாரோ அதை கண் மூடிட்டு செய்யறது தான் கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி ப்ரீச்சர் இருந்தாங்க, அவங்க பேர் கேத்ரின் குல்மன். அவங்க வந்து 1935லேருந்து 38 வரைக்கும் பயங்கரமாக ஊழியம் செஞ்சாங்க. அவங்க என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுவாங்கன்னா, மெயினாக அவங்களோட மினிஸ்ட்ரி வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி. அந்த டைமில் அந்த கேடரில் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருந்தாங்க. ஜென்ஸில் ஆலன், ஆரல் ராபர்ட்ஸ், வில்லியம் பிரஹன், இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக இந்த லேடி வந்து 100 வருஷம், நான் சொல்கிறது இப்போ இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணாங்க, ஹீலிங் மினிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள் அவங்க மினிஸ்ட்ரி மூலியமாக ஹீல் பண்ணாங்கன்னு ரெக்கார்டாக இருக்குது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுமா, காது கேட்காதவங்களுக்கு காது தெரியுமா, காது கேட்குமா, அதே மாதிரி கட்டிகள் மறையிறது, நிறைய அற்புதம், நிறைய அந்த வீல் சேர்லாம் கூட்டிட்டு வருவாங்களாம். அவங்க கடைசியில் போகும்போது அந்த வீல் சேரெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் நடந்து போவாங்களாம். அந்த மாதிரி பயங்கரமாக ஊழியம் பண்ண ஆள். அவங்க வந்து 1938 வந்து ஒருத்தரை சந்திக்கிறாங்க, வால் ட்ரிப்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர் யாருன்னா வந்து அவர் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி அவங்களோட ப்ரீச்சிங்க்கு வராங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வால் ட்ரிப்பும் கேத்ரின் குல்மன் கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் வால் ட்ரிப் யாருன்னா வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 பசங்க இருந்து ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவர். இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணும்போது கேத்ரின் குல்மன் வந்து கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறாங்க, ஜீசஸ்கிட்ட போய் நிற்கிறாங்க. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தரோட சித்தம் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, கடவுளோட சித்தம் இல்லாட்டி நீ ஏன் கல்யாணம் பண்ணுற, விட்டுரு, அது வேண்டாம் அப்படின்னோன்னா. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னா, இல்லை நான் வால் ட்ரிப்பை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பயங்கரமாக ஊழியம் பண்ண போகிறேன். அப்போ வந்து யூஎஸில் 2 சிட்டி இருந்தது, மேசன் சிட்டி அண்ட் டென்வர் அப்படின்னு ஒரு 2 சிட்டி. இது ரெண்டும் 1200 கிலோமீட்டர்ஸ் 2 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வால் ட்ரிப்பை கல்யாணம் பண்ணி இந்த 2 சிட்டியும் பறந்து நான் போய் ஊழியம் பண்ண போறேன், நான் கடவுளுக்காக பயங்கரமா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, செப்டம்பர் மாசம் 1938 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த மாசமே அக்டோபர் மாசம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சரியான ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ள போயிடுறாங்க. ஊழியத்துல சரியான அடி. இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மக்கள் வந்து அந்த மினிஸ்ட்ரியை விட்டு விளங்க ஆரம்பிச்சிட்டு, ஐ மீன் எல்லாரும் அந்த மினிஸ்ட்ரியை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அவங்க மீட்டிங்க்கு வரதை நிறுத்திட்டாங்க. ஸோ சரியான ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் அவங்க சிந்திக்கிறாங்க, அவங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்க,
தான் கணவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நல்லா சந்தோஷமா இருந்து ஊழியத்தையும் பண்ணணும்னு நினைச்சாங்க. இது கர்த்தரோட வில்லே கிடையாது. ஸோ அவங்க மேரேஜ் லைஃப்லையுமே அவங்க நல்லா இல்லை. அடுத்தது என்ன ஆகுதுன்னா மினிஸ்ட்ரியும் நல்லா அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹீலிங் பண்ணாங்க அப்படின்னு ரெக்கார்டே ஆகல. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்குமே பயங்கரம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அவங்க தனியாக வாழ போயிட்டாங்க. 1944 தனியாக ப்ரீச் பண்ண வராங்க. மறுபடியும் 1947 அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த 1944லேருந்து அவங்க மறுபடியும் ப்ரீச்சிங் வராங்க. திரும்பியும் அந்த கடவுளோ திருப்பி அவங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1935லேருந்து 38 வரைக்கும் கடவுள் சித்தத்தில் இருக்காங்க, பயங்கர பீக்கில் இருக்காங்க. 38லேருந்து அவங்க வந்து கர்த்தர் சித்தத்தை மீறி ஓடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கிருபையும் இல்லை. என்னதான் ஊழியக்காரியா இருந்தாலும் கடவுள் அந்த கிருபையை தரல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணி இந்த 2 சிட்டிக்கு வந்து ஊழியம் செய்ய போறேன். அவங்க என்னைக்கு கடவுள் சித்தத்தோட விலகுனாங்களோ அவங்க அந்த டென்வர் சிட்டி அந்த 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 கண்ட்ரியோட அங்க போறதே அவங்க நிறுத்திட்டாங்கன்னு இருக்கு. அந்த சர்ச்ல அவங்க பிரசங்கம் பண்றதை நிறுத்திட்டாங்க. கடவுளோட கிருபை அவங்கள விட்டு போயிடுச்சு. திரும்பி அவங்க வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து திரும்பி வரும்போது திரும்பி கடவுளை அவங்க உயர்த்துறாங்க. திரும்பி நிறைய மினிஸ்ட்ரி பண்ணி அவங்க 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 வராங்கனாலே கூட்டம்லாம் ரொம்ப அலமோதுமா. அந்த மாதிரி அவங்க மறுபடியும் ப்ரீச்சிங் வராங்க. 1960 வந்து இப்போ தான் வந்து நமக்கு இந்தியாலாம் வந்து 1980 அந்த மாதிரி அப்புறம் தான் நல்லா டெவலப்டாக ஆச்சு. ஆனால் 1960 அவங்க யூஎஸில் ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ரேடியோவில் பேசுவாங்களா 30 நிமிஷம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லேடியாக அதுக்கப்புறம் ஆறாங்க. நல்லா திருப்பி நல்லா ஊழியம் செஞ்சு அவங்க மினிஸ்ட்ரியில் 2 விதமானது பார்க்கலாம். ஒன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ஆவியான ஒரு தொடுதல் பயங்கரமாக தெரியுமா. அவங்க மீட்டிங் போனாலே யூ கேன் ஃபீல் த ஹோல் ஸ்பிரிட். அவங்க கூட இருந்தவர் தான் பென்னிகன். பென்னிகன் இன்னுமே யூஎஸ்ல ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் ஹோலி ஸ்பிரிட் அவர் மீட்டிங்லையுமே ரொம்ப ஆவியானவர் தொடுதல் நிறையவே தெரியும். ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, என்னதான் ஒரு ஊழியக்காரவங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதனால தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்றாருன்னா, பிதாவே பிதாவே நாமத்தினால பேய வரட்டின பிசாச வரட்டின அந்த ஊழியம் செஞ்சு இந்த ஊழியம் செஞ்சோன்னா கர்த்தர் உன்னை யாருன்னே தெரியல அப்படின்றாரு. நீ பரலோகத்தில் போய் பிரவேசிக்கணும்னா என் பிதாவாகிய சித்தத்தை செய்யறவனால தான் பரலோகத்தில் போய் பிரவேசிக்க முடியும் இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் என்ன ஆகுது, மரியாளும் தான் சகோதர சகோதரியும் ஏசு கிறிஸ்துவ போய் பார்க்க போறாங்க. பட் ஜீசஸ் பார்க்கவே விரும்பி இருக்க மாட்டார். நீங்க பைபிளை படிங்க. யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், என் பிதாவாகிய சித்தத்தை செய்யறவன் எவனோ அவன் தான், அவங்க தான் என் தாயும் என் சகோதர சகோதரியும் ஆவாள் அப்படின்ட்டு பைபிள்ல சொல்லுது. சோ நீங்க சித்தத்தை செய்யாட்டி பெத்த அம்மாவா இருந்தாலும் ஜீசஸ் பார்க்க விரும்பல. பெத்த அம்மாக்கே அவர் அப்படி சொல்றாருன்னா அப்பெல்லாம் நம்ம எப்படி, நம்ம சித்தத்தை செய்யாட்டி நம்மளை பரலோகத்தில் சேர்க்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதுதான் ஃபேக்ட். ஏதோ நம்ம ஓடுறோம், எல்லாரும் ஓடுற மாதிரி ஓடுறோம். ஒரு செடியை வச்சிங்க தண்ணி வந்தால் தன்னாலே அது சம்டைம்ஸ் வளரும். ஒரு சில செடி தன்னாலே வளரும். அது மாதிரி ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்கிறோம். பட் கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிடையாது. கர்த்தர் வந்து எப்பவுமே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் நீ மினிஸ்ட்ரி பண்ண அதெல்லாம் மேட்ரே கிடையாது. கர்த்தர் சித்தத்தை ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாமல் இருக்கு, அதுதான் மேட்ரு. ஆப்ரஹாம்லாம் மினிஸ்ட்ரியா பண்ணாரு, ஒன்றும் பெருசாக அவர் பண்ணவே இல்லை. அவர் வந்து நார்மல் மனிதன். ஆனால் கடவுள் வந்து ஆப்ரஹாமை தான் என் நண்பன் சொன்னார். ஒரு வாட்டி அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ இந்த தேசத்தை விட்டு போன்றார். பெரிய செல்வம் தானே இருக்காரு ஆப்ரஹாம். ஆனால் ஒரு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் ஆப்ரஹாம் கர்த்தர் சொன்னதை செஞ்சார். வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்கே தான் ஆப்ரஹாமை கடவுள் ஆசீர்வதிச்சார். நம்ம கடவுள்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. கர்த்தாவே எனக்கு இது பிடிச்சிருக்கு, தயவுசெய்து இதை உங்க சித்தமா ஆக்கிக்கோங்க அப்படிலாம் நம்ம ப்ரே பண்ணோம்னா கர்த்தர் அதெல்லாம் காதுல கூட வாங்கி போட்டுக்கவே மாட்டார். அது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரரோட லைஃப்பை படிச்சு, ஒவ்வொரு தீர்க்கதரிசிங்களோட லைஃப் பாருங்க. நிறைய நமக்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரவங்க போயிருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. நிறைய புஸ்தகம் இருக்கு, நிறைய புக்ஸ் படிக்கலாம் நீங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, ஏன் வந்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க மினிஸ்ட்ரி, இவங்க ஏன் விழுந்து போனாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிடும். இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஸ்மித் விகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே எண்டு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரா தான் இருந்தார். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் சித்தத்தை மட்டும்தான் செஞ்சார். கர்த்தர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் செஞ்சாரு. கர்த்தர் சித்தத்தை மீறி அவர் எதுவும் செய்யல. ஒரு கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ண அதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் கிறிஸ்தவ வீட்டில் நீங்கள் பிறந்துட்டீங்களாலே டே 1லேருந்து நீங்கள் கர்த்தர் சித்தத்தை செய்யணும். நீங்கள் வந்து இன்னைக்கு இறந்து போய் உங்களை தூக்கிட்டு போய் புதைக்க போகிறாங்கன்னா அப்பயுமே கடவுள் சித்தத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும். எவ்ரி டே இஸ் அக்கௌண்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அக்கௌண்ட் கேட்கப்படும். எல்லாமே கவுண்ட் பண்ணி கர்த்தர் வந்து ஒவ்வொரு விஷயமா புள்ளி வச்சு நம்மளை கணக்கு கேட்பாரு. அதுதான் பைபிளில் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கப்படும். இவ்வளோ டைம் கொடுத்து
கொடுத்தேன், நீ என்ன பண்ண? இந்த சர்ச்சுக்கு போன, நீ என்ன பண்ண? இதை தான் கடவுள் கேட்பார். எத்தனை நாள் நீ ஆவியானவருக்காக நீ வாஞ்சியா இருந்த? எத்தனை பேர் ஆவியானவர் இல்லாம சபையில வரோம்? அது ரொம்ப அசிங்கம். நமக்கு ஆவியானவர் இல்லாம நம்ம சபைக்கு போறோம், எல்லாரும் ஜெபம் பண்றாங்கன்னு போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஆவியானவர் இல்லாம ஒரு சபைக்கு போறது நமக்கு ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டியனா நம்ம வருத்தப்படும். அதுவும் பெந்தகோஸ்தே சபையிலே இருந்துட்டு நீங்க ஆவியானவர் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீங்க பிறர் சபையை விட்டுருங்க. நிறைய சபையில ஆவியானவர் அங்கீகரிக்கிறது இல்ல, கடவுள் அவங்களெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். ஆனா சபையில நான் நிறைய சபைக்கு போறவங்களை கேட்கிறேன், ஆனா அவங்களுக்கு ஆவியானவரை பத்தியும் தெரியல, ஆவியானவர் வந்தா என்ன ஆகும்னு தெரியல, ஆவியானவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல, ஆவியானரே யாருன்னு தெரியல, அவர் வேணுமான்னு கேட்கறாங்க. அதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு அவல நிலைமைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஆவியானவரோட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் மற்றதெல்லாம் ஈஸியா நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சித்தத்தை செய்யணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், பிரேயர் இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல ஆவியானவர் பெற்றுக்கணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டுட்டா அவரு நம்மளை வழி நடத்துவார். இதுதான் கடவுள் சித்தம். இது கடவுள் சித்தம் இல்ல. இப்படி ஃபாஸ்டிங் இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏத்த மாதிரி கடவுள் நம்ம அமைச்சு கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க ஆவியானவர் பெற்றுக்கணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டானா கடவுள் சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். கடவுள் சித்தத்தை வெளிப்பட்டாதான் உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல அதே ஆவியானவர் மறுபடியும் வருவார். அந்த மாதிரி ஒரு ஆவியானவரோட அபிஷேகம் வேணும்னு யாரெல்லாம் மனசார ஜெபம் பண்றீங்களோ ரிக்கந்தல்லே ரெஷக்கல்லே கெபரபாலோரிக்கா பாபா துரிக்கந்த ரபாலோரிக்கா, அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் இறங்குவாரு. ரிக்கந்த ரேபலோரிக்கா பாபா ரிக்கந்த லாரஷபா. கர்த்தர் சொல்றார் இனி வர நாட்கள்ல கடைசி நாட்கள்ல ஆவியானவர்ல யார் வேணான்றீங்களோ அவங்க எல்லாரையும் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். என் சித்தத்தை செய்யாத சில சபைகள், என் சித்தத்தை செய்யாத சில சபைகள், என் சித்தத்தை செய்யாத மக்கள், இதோ அவங்க மேல அளவில் கோபாக்கினி ஊத்தப்படுதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்ல ரஷபா லோரிக்கா பாபா துரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா திரிபா லோரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த. ஒரு சில சபைகள் ரிக்கந்த பணத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் பணத்துக்காக நடத்திட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் பணத்துக்காக நடத்திட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. கர்த்தர் மேல பயம் இல்லாம ரிக்கந்தர் ராபா மனுஷங்களுக்காக நடத்திட்டு இருக்கீங்க. ரிக்கந்த அந்த மனுஷட்ட நம்ம தவறுன்னு சொன்னா அவர் நம்ம சபையை விட்டு போயிடுவாரோ? ரிக்கந்தர் ராபா லோர் ஏதாவது சொன்னா கோச்சுப்பாங்களோ? ரிக்கந்த அது மாதிரி சபை நடத்திட்டு இருக்கீங்க. ரிக்கந்த இதோ ரிக்கபா இதோ ரிக்கந்த ராபா இதோ என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த என் பட்டயம் வருது. ரிக்கந்த ராபா என் பட்டயம் வருது. ரிக்கந்த ரா என் பட்டயம் வருதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கத தெசெக்கே தெபே லோகஷக்கத ராபா லோரிக்கபா துரிபாலா ரிக்கபா உரிக்கா. நிறைய பேரு ரிக்கந்தல இந்த அந்நிய பாஷையை பார்த்து சந்தேகப்படுறீங்க. ரிக்கந்தர் கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா மை ஷீப் knows my voice, says the Lord. Rikanda raba lorika baba rikanda my sheep knows my voice. Rikanda la rashaba lorikanda lerebe lorika baba urikanda la rashakanda raba lorika baba shibala. கர்த்தர் சொல்றார் rikanda book of acts la rikanda raba lorika baba book of acts la rikanda raba book of acts la rikanda raba on the day of Pentecost. Rikanda on the day of Pentecost. Rikanda on the day of Pentecost என்று ஆவியானவர் சொல்றார். rikanda raba lorika baba ஆவியானவர் வந்து rikanda அத்தனை பேர் மேல இறங்குனாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ரிக்கந்தர் அதே ஆவியானவர் ரிக்கந்தல்ல ரபா பாபா ஊரிபால ரசபா the same Holy Spirit says the Lord. ரிக்கந்தர் ரபா லோரிக அதே ஆவியானவர் ரிக்கந்தர் மறுபடியும் பூமியில இறங்குறாரு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்ல ரபா லோரிக பாபா according to Joel 2:28 ரிக்கந்தர் ரபா யோவேல் 2:28 படி ரிக்கந்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தர் ரபா லோரி குமாரனும் குமாரத்தியும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ரிக்கந்தர் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ரிக்கந்தர் வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். ரிக்கந்தர் பரிபால ரஷபா லோரிகம் என் ஊழியக்காரன் மேலும் ரிக்கந்தர் ரேபே லோரிஷா பாபா என் ஊழியக்காரி மேலும் ரிக்கந்தர் ராபா லோரிகபா என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிகா பாபா ஊரிக்கந்தர் ராபா லோரிகா கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிகா கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ஒரு சில பேர் ரிக்கந்தர் பயங்கரமா ஜெபிக்கிறீங்க. இந்த ஆவியானவர் வேணும் ஜெபிக்கிறீங்க. ரிக்கந்தர் ராபா லோரிகா பாபா ரிக்கராஷா receive says the Lord. ரிக்கா பாபா receive ரிக்கா பாபா receive says the Lord. ரிக்கா தசெகே பேலே பேரபாலா ரபாபா துரிபாலா ரிக்கா பாபா ஊரிக்கந்தர் லேரே பேலோரிகா பாபா
ஒரு சில பேர் வீட பிரச்சனைகள் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்த கர்த்தர் சொல்றா ரிக்கந்த சாத்தான் போராடுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரிக்கந்த கர்த்தர் சொல்றா ரிக்கந்த ராபால உங்க வீட்டுல என் சித்தத்தை செய்யல ரிக்கந்த ராபாலோ அதனால என் கோபாக்கிட்டு உங்க வீட்டை ஊத்தப்படுதுன்னு என்று கர்த்தர் சொல்றா ரிஷபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கா பாபா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ரிக்கந்த ரா உங்களோட பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்திருக்கீங்க ரிக்கந்த அல்லா ரஷபாலா ரிக்கபா அந்த வரன்ல ரிக்கந்த ராபால அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான் ரிக்கந்த ராபாலோ நல்ல ஃபேமிலி ரிக்கந்த நல்லா படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரிக்கந்த உங்க பொண்ண ரிக்கந்தர்ரா தள்ளி விட ரெடி ஆயிட்டீங்க ரிக்கந்தர்ரா கர்த்தர் சொல்றா ரிக்கபா கர்த்தர் சொல்றா ரிக்கபா கர்த்தர் சொல்றா ரிக்கத அது என்னோட சித்தமே அல்லன்னு என்று ஆவியானவர் சொல்றா ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கபா எந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கம் அந்த பையன் நல்லவன் இல்ல ரிக்கந்தர் அந்த கல்யாணம் வாய்க்காதுன்னு என்று ஆவியானவர் சொல்றா ரிக்கந்தர் எச்சரிக்கையா இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்றா ரிக்கம் எச்சரிக்கையா இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்றா எச்சரிக்கையா இருங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றா ரிக்கந்தர்ரா பாலோ இது எச்சரிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்றா ரிஷபாலோ லார்ட் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கம் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தர் ஒவ்வொருத்தர் மேலேயும் ரிக்கந்தர் ராபால் ஒரு அக்கினி ஊத்தப்படட்டும் கர்த்தாவே ரிக்கபா ஒரு அக்கினி ரிக்கந்தர் ராபால் ஒரு அக்கினி ரிஷதர் ராபாலோ ரிக்கபா உரிபாலா ரஷபாபா ரிக்கபா ரிசீவ் த ஹோலி கோஸ்ட் ஃபயர் ரிக்கபா ரிசீவ் த ஹோலி கோஸ்ட் ஃபயர் ரிக்கபா ஃபயர் ரிக்கபா ஃபயர் ரிக்கபா பாபா சத லெகே ஷபாலோ ரிக்கபா உரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா உரிக்கந்தர் ராபாலோ ரிக்கந்தர் ராம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சொல்லப்பட்ட நாட்கள் தோ மறுபடி வருது ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபாலோ சஃபரையும் அனனையாசும் ரிக்கந்த ராபால ஆவியானவர் முன்னாடி பொய் சொன்ன உடனே ரிக்கந்த செத்து மடிந்து விழுந்தாங்க ரிக்கா இதோ அதே நாட்கள் ரிக்கா இதோ அதே நாட்கள் ரிக்கா பாபா ஜனங்கள்லாம் ரிக்கந்த ராபாலோ டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு முதல் நாள் பாவம் செஞ்சுட்டு சபைக்கு போறீங்க ரிக்கந்த ராபால் இனி வர நாட்கள் இதான் நடக்கும் ரிக்கந்த ராபால் எவையவெல்லாம் ரிக்கந்த ராபால பரிசுத்தாவியான மதிக்காம ரிக்கந்த சபைக்குள்ள போறானோ ரிக்கந்த அவன்கெல்லாம் செத்து உழுவானுங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த லேஷெகே பேதலே பெலோ ரிக்கா பாபா சுதர்ரபா லாரிக்கா பாபா துரிபா லாரிக்கா பாபா ரிஷபா லோரிக்கா பாபா. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.